அறவழியில் போராட்டம் பண்ணுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை மிரட்டுவதற்கும் உருட்டுவதற்கும் இந்த மாதிரி காவல்துறை வைத்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமாயானால் நாங்களாம் பணங்காட்டு நடிகை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மொப்ப ஆட்சியவே பார்த்தது, கலைஞர் ஆட்சியவே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். கலைஞருடைய அடக்குமுறை எல்லாம் சந்திச்சுட்டு தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களுக்காக 31 ஆண்டு காலம் ஆட்சியில் அமர்ந்து ஏழை எளிய மக்கள் பாட்டாளி மக்களுக்காக திட்டங்களை கொடுத்து இந்திய திருநாட்டிலேயே தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக மாற்றியவர்கள் தான் மனித புனிதன் புரட்சி தலைவரும் மனித புனிதவதி நம்முடைய பெற்றெடுக்காத தாய் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் பூங்காவாக இருந்து காவல்துறை என்னுடைய செயல்பாட்டு சுதந்திரமாக காவல்துறையை நாம் அவர்களுக்கு நம்முடைய தலைவர்கள் அவர் சுதந்திரம் கொடுத்திருந்தார்கள். கழக நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் யாரும் காவல்துறையுடைய அவர்களுக்கு குறுக்கீடு பண்ணக்கூடாது. அவங்க எடுக்கிற நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்க கூடாது. அப்படி ஏதாவது தவறு நடக்கின்ற பட்சத்தில் எடுக்கின்ற நடவடிக்கையை யாராவது தடுப்பதற்கு முயற்சி பண்றீங்கன்னால் நீங்கள் கழகத்திலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்று புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் அப்படித்தான் செஞ்சாங்க. புரட்சி தலைவர் முதல் அப்படித்தான் நம்மளுடைய இயக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்காக, குறிப்பாக மாணவ சமுதாயம் முன்னேற வேண்டும், பெண்களுடைய வாழ்க்கை வசந்தமாக வேண்டும், அடிப்பதற்கும் பெண்களுக்கு படிப்பதற்கு கேட்ட 10ஆம் வசதி மத்தியில் நம்முடைய தலைவர்கள் பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார்கள் அம்மா அவர்கள். தலைவரும் அப்படிதான். ஏழை பெண்களுக்கு இலவச வேஷ்டி சேலை, படிக்கிற மாணவருக்கு காலில் போடுறதுக்கு செருப்பு, பள்ளிக்கூடம் செல்கிற மாணவர்களுக்கு பாட புத்தகம், சத்துணவு திட்டம். அதே மாதிரி அம்மா அவர்கள் இருசக்கர வாகனம், பெண் சிசு கொலையை தடுக்கின்ற வகையில் தொட்டில் குழந்தை திட்டம். எப்படி அற்புதமான திட்டமா! ஏன்னா உண்மையா இல்ல பேசாம இருக்கீங்க. பெண்களுக்கான திட்டங்கள், பெண் குழந்தைகளை பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் குழந்தை 3வது 2வது பெண் குழந்தை பிறந்தால் சிசுவிலே அளிக்கின்ற நிலையை அறிந்த அம்மா அவர்கள், அம்மாவுக்கு திருமணம் நடக்கல, அம்மாவுக்கு குடும்பம் கிடையாது, இருந்தாலும் கூட அம்மா அவர்கள் பெண்கள் படுகிற கஷ்டத்தை, இந்த பெண் சமுதாயத்தை காப்பாற்ற என்பதற்காகத்தான் 91 ஆட்சிக்கு வந்தவுடன் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். பெண்களுடைய பிரச்சனையை தீர்ப்புக்கு மகளிர் காவல் நிலையம் கொடுத்தாங்க. எப்படி மகளிர் காவலர்களை அதிகமாக நியமித்தார். பெண்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முழுக்க முழுக்க பெண்களை கொண்டே காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டது. பெண்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காகத்தான் அம்மா அவர்கள் விலையில்லா அரிசி திட்டம், விலையில்லா மின்விசிறி வழங்குகிற திட்டம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். கமாண்ட படை, பெண் குழந்தைகளை காப்பாற்ற பாருங்க, பெண் பிள்ளைகள், பெண் சமுதாயம். அதே மாதிரி மகளிர் குழு அமைத்தார்கள். எங்கு சென்றாலும், எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் மகளிர் குழு நடத்துகின்ற விழாவிலே அவர்கள் ஒரு கண்காட்சியை சென்று அவர் உருவாக்கிய பொருட்களை வாங்கி அதை பார்ப்பார்கள், அதை தானே காசு கொடுத்து வாங்குவார்கள். இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பா
அரணாக இருந்ததுதான் அம்மாவுடைய அரசு. மாணவ செல்வம் மடிக்கணினி அற்புதமான திட்டம். இப்படி சொல்லிக்கொண்டே போன விலையில்லா பேசி சேவை வழங்கிய விலையில்லா அரிசி திட்டம். அவர்களுக்கு 18,000 ரூபாய் கொடுத்தார். சத்தான உணவுகள் கொடுத்தார். சத்து மாவு கொடுத்தார். பிறக்கின்ற குழந்தைக்கு அம்மா பரிசு பெட்டகம். எப்படியெல்லாம் திட்டம் இந்த ஆட்சியில வந்தவுடனே முடிவிட்டாங்க. பெண் குழந்தைகளை கரை சேர்ப்பதற்காக திருமண உதவித்தொகை 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் பட்டப்படி படித்திருந்தார். 4 கிராம் தங்கம் அப்புறம் 8 கிராமாக எடப்பாடி அம்மா அறிவித்ததை 8 கிராமாக உயர்த்தி வழங்கினார். அப்படிப்பட்ட அருமையான ஆட்சி. ஸ்காட்லாந்துக்கு யாருக்கு இணையான ஆட்சி போலீஸ் இருந்தது. இங்கே காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டது. துணை ராணுவத்தால் பிடிக்க முடியாத சந்தன கடத்த வீரப்படை சுட்டு பிடித்தவர் ஆட்சி நம்முடைய ஆட்சி. எந்த ஒரு குற்றமும் இங்கே தமிழகத்தில் நடக்க முடியாது. எல்லோரும் பாராட்டினார்கள். தமிழகம் அன்னைக்கு துணை ஜனாதிபதியாக இருந்த நாராயணன் அவர்கள், நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டுமானால் எந்த மாநிலத்துக்கு செல்கின்றார்? நான் தமிழகத்தில் தான் போவேன் என்று ஒரு காங்கிரஸ் தலைவர் சொன்னார் என்றால் அப்படி அமைதியாக இருந்த இந்த மாநிலம் எனக்கு குரங்கு கையில் கொடுத்த பூமாலையை போல இந்த ஆட்சி வந்ததிலிருந்து பொய்யே சொல்லி 525 வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது நாள் முதல் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு கேலி கூத்தாகிவிட்டது. காவல்துறையில் ஆளுங்கட்சியின் குறுக்கீடு அதிகமாகிவிட்டது. சுதந்திரமாக காவல்துறை செயல்பட முடியவில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பவும் பார்க்காத ஒரு இந்திய திருநாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் இல்லைன்னா ஆனால் எடப்பாடியார் காலத்தில் தமிழகம் என்று அறிவிக்கப்பட்டது. இப்படி பாருங்க.